முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன்மனாளன்னை இப்போதே எம்மை நீராட்டலோரெம்பாவா. மாணிக்க வாசகனாரின் திருவெம்பாவை. பதிகம் 20. திருச்சிற்றம்பலம். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம். திருப்பாவை நாள் 20, பாடல் 20. இன்னைக்கு நாம் திருவெம்பாவையை முடிக்கிறோம். நாளையிலேருந்து வேற திருப்பள்ளி எழுச்சி 10 நாளுக்கு இருக்குது. ஸோ திருவெம்பாவை முடியுது இன்னைக்கு. ஸோ 30 மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். ஸோ 30 மூவர் அப்படிங்கிறது எல்லா உயர் நிலையில் இருக்கக்கூடிய காட்ஸ். அவங்க எல்லாம் அமரர்னா இம்மார்டல், அவங்க என்றைக்கும் அந்த ஒரு ஒளியில் நிறைந்திருப்பவர்கள், கரை கண்டவர்கள், கடந்தவர்கள், விண்ணவர்கள். அமரர்கள்னா தேவேந்திரர்கள், ஸ்வர்கலோகத்தில் வசிக்கக்கூடியவர்கள். ஸோ அந்த அவங்க எல்லாரும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். அவர்களுக்கும் வந்து வணங்குறதுக்கு முன்னமே அவர்களை பக்கத்தில் நெருங்கக்கூடிய ஆற்றல் இந்த சாதாரண ஆண்டாள் கூட்டிகிட்டு போகிற அந்த பெண்களும் அந்த பக்தியால் இருக்கக்கூடிய ஆயச்சி பெண்களும் தான். ஸோ இங்கே ஒரு கடவுளுடைய சரணாகதி எவ்வளோ பெரியதாக இருக்குது. அவர் எளிமையாக ஒருத்தர்கிட்ட எப்படி தன்னை கொண்டு போய் கொடுக்குறாரு, வரவழைக்கிறாரு. ஸோ நம்ம கோயிலில் பார்க்குறோம், திருப்பதிக்கு போகிறோம் அப்படின்னா பெரிய பெரிய கோயிலில் தனி வழி இருக்கும். ஒரு அதிகபட்ச காசு கொடுத்து போய் பார்க்குறது, சீக்கிரமாக ஷார்ட்கட்டில் டைம், ஒரு ரீசனுக்கு நம்ம போகிறோம்ல. ஆனால் அது சாதாரண நிலையில் பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வித உறுத்தலை கொடுக்கும். என்னடா இது, நம்மலாம் லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இப்படி இவங்கெல்லாம் மட்டும் போகிறாங்களே, அப்போ பணம் இருந்தால் ஒரு மாதிரி, பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி, அப்படி கடவுளே இப்படி இருக்காருன்னு. ஆக்சுவலாக கடவுள் அப்படி செய்யலை. நம்ம அவுட்டர் லைஃப்பில் இதெல்லாம் நடக்குது. ஸோ இது மாதிரி பல பேர் என்ன ஒரு விரக்திக்கு போவாங்கன்னா, இனிமேல் நான் கோவிலுக்கெலாம் வரமாட்டேன், இங்கே இவ்வளோ வேற்றுமை இருக்கே அப்படின்னு பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரியான வாய்ப்பு கொடுக்காதவர் தான் இறைவன். அவர் எங்கே இருந்தாலும் அந்த சின்சியாரிட்டியோடு யார் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு அவர் வருவார். அதுதான் இங்கே சொல்லப்படுற விஷயம். சின்ன குழந்தைங்களாம் ஆண்டாள் போய் கூப்பிட்டாலே வந்துடுறார் அவர். ஆனால் அவரை அந்த 30 மூவர் தேவர்களெல்லாம் பக்கத்தில் போகக்கூட அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அவர்கள் அந்த எல்லாத்தையும் அந்த யோக நிலையை அடைந்து அவர்கள் பிறக்கிற விஷயம்லாம் பெரிய பெரிய விஷயம். அது வேத பொருள், ஒரு மறைப்பொருள். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கும் அவர் கிடைப்பார், இந்த மாதிரி சிம்பிளானவங்களுக்கும் அவர் கிடைப்பார். அதே தத்துவம் தான் இங்கே சிவாலையும் அதாவது சிவபெருமானை பற்றியும் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக போற்றி அவரை முடிக்கிறோம்ல, அதனால் ஃபுல் போற்றி. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி நான் இந்த திருப்பாவையில் சொன்ன ஒரு விஷயம்,
ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவாங்க. வெப்பம் கொடுக்கும் விமலா, செப்பன்ன திருவே, அப்புறமா வந்து எம்மை சாதாரண மனிதன், தட்டொல் உக்கமும் தட்டொலியும் தந்துன் மணாளனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வரிசையாக நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங்ஸை சொல்கிறார். ஒரு ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கடவுளோ தேவர்களோ மகாலட்சுமியோ இல்லை பெருமாளோ இல்லை சாதாரண கடைநிலையில் இருக்கவர்களோ இத்தனை விஷயத்த சிம்பாலிக்காக காட்டுறது தான் இந்த பரமபதம். ஏன்னா இந்த பரமபதம் வந்து இந்த மனிதர்கள் தன் வாழ்க்கையில் கடவுளோட போய் அவரோட அந்த ஜீவாத்மா சேரணும்னு சொல்லும் போது அதுக்கு ஈஸியான ஒரு டாஸ்கே கிடையாது. அது நம்ம வந்து இன்னைக்கு பேசுகிறோம், வார்த்தைகளை கேட்டு கேட்டு இன்னரில் வந்து லைட் இருக்குது, மேலே லைட் இருக்குது, அப்புறமா இதனால நம்ம கஷ்டப்படுறோம், வாழ்க்கையில் கஷ்டப்படுறோன்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஆனால் இதை எக்ஸ்பீரியன்ஷியல், இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் முதன்மை இடம் ஸ்ரீ அரபிந்தோ கொடுக்குற விஷயம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் இத்தனை விஷயத்தையும் நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியும். அதை மாதிரி அந்த உண்மையை வந்து விளக்கும் வகையில் அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு எவ்வளோ ஒரு சிம்பாலிக்காக இந்தியன் ட்ரெடிஷ்னல் கேம்ஸாகவும் ஸ்பிரிச்சுவல் கேமாகவும் இந்த பரமபதம் வைகுண்ட ஏகாதசி, அதாவது பெருமாளை வந்து அந்த பரமபதத்தில் அடைந்து சொர்க்கவாசல் திறந்து உள்ளே போகிறதே வந்து இதை சிம்பாலிக்காக காட்டுற விஷயந்தான். நமக்குள் பல கதவுகளை போட்டு 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 மூடி வச்சு நம்ம அப்பப்போ இந்த பாம்புகளை இறங்கி இறங்கி கீழே விழுந்து திரும்பவும் கடவுள் வந்து நேற்று நம்ம பார்த்தோம் நம்பர் 8 மேலேருந்து கடவுள் வருவார், கீழே இருந்து ஆர்வம் கேட்கும், அது சேர்ந்தது தான் நம்பர் 8ன்னு பார்த்தோம். அது போல் மேலேருந்து திருப்பவும் கடவுள் நம்மளுக்கு வந்து ஒரு ஏணியாக வந்து மேலே தூக்குறார். நம்ம நல்லா போயிட்டே இருப்போம், திரும்பவும் ஏதோ ஒரு குணம் வந்து திருப்பி கீழே இறக்கி விட்டுரும். இதெல்லாம் தாண்டி நம்ம மேலே போடுறதுக்குள்ள அது எவ்வளோ பெரிய பாடு. அதனால தான் திருமகளை நடுவில் கூப்பிடுறாரு, இவங்க ஆண்டாள் கூப்பிட்றாங்க. ஏன்னா ஈஸியாக வந்து, ஏன்னா அவர் மனதில் தனியான ஒரு இடத்துல மகாலட்சுமி அமர்ந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து போகும்போது அவர் அடைஞ்ச மாதிரி அந்த கான்செப்ட் தான் ஸ்ரீ அரபிந்தோ மதர் இஸ் அ பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதை தாண்டி அன்னைக்கிட்ட சரணாகதி அடையும் போது இத்தனை விதமான அந்த யோக பாதை எல்லாத்தையும் அன்னை வந்து ஈஸியாக வந்து கொண்டு வந்து அந்த சாதகர்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதுதான் இங்கே ஒவ்வொரு வெப்பம் கொடுக்கும் விமலா, அப்புறமா வந்து அழகிய மகாலட்சுமி, நப்பின்னை நங்காய் திருவே அப்படின்னு சொல்லிட்டு உக்கமும் தட்டொலியும்ன்றது இந்த லைஃப்பில் வரக்கூடிய அந்த உக்கம்ன்றது ஒரு கயிறு, தட்டொலி அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி. ஸோ அந்த கயிறு மாதிரி அவர் வந்து நம்மளை மேலே தூக்குறார், வாழ்க்கையிலேருந்து நம்மளை தூக்கி மகாலட்சுமி தூக்குறாங்க. தட்டொலி இந்த அந்த கண்ணாடி வந்து நாம் எந்த நிலையில் உள்ளே இருக்கிற கடவுளை வெளிப்படுத்துகிற ஒரு நிதர்சனமான ஒரு தூய்மை நிலையை நாம் வந்து இருக்கிறோமான்ற காண்பிக்கிற ஒரு மணாளன் கடவுளாக அவர் இருக்கிறார். அடுத்தது பார்க்கலாம். ஸோ அதே மாதிரியான பாடல் இதில் நம்ம திருவெம்பாவையில் கடவுளை வந்து சிவபெருமானை போற்றி பாராட்டுறாங்க. ஏன்னா முடிக்கிறாங்களே, இன்வோகேஷன் பண்ணிட்டு இப்போ வந்து முடிக்கிறாங்க. ஸோ அந்த சரணாகதி தத்துவத்தோட வெளிப்பாடு தான் இந்த போற்றி பாடல். ஸோ போற்றி அருளுக நின் ஆதியும் பாதமலர், போற்றி அருளுக நின் அன்னமாம் செந்தளிர். அந்த கடைசியில் பாரு, ஆதியும் ஆதி சொரூபமாக இருக்கிறவரே, மேலும் கீழும் இல்லாத நிலையில் இருப்பவரே, உயிருக்கு எல்லா உயிருக்கும் வந்து ஒரு காரணகர்த்தாவாக இருக்கிறவரே, அப்புறமா வந்து எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள். அப்போ 2 பாதத்தில் வந்து 2ம் ஒரே மாதிரி சமநிலையில் இருக்கக்கூடியவரே, போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம். ஸோ
பெருமாளும் நான்முகனும் கூட பார்க்க முடியாத ஒரு தாமரை மனதை, தாமரையை உடையவர். அதாவது மனிதனுக்கு தான் இந்த சக்ராஸ் இருக்கு. கடவுளுக்கு வந்து அந்த சக்ராஸ் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் இல்லை. அதனால அவங்க எல்லாரும் காணாத புண்டரீகமாக அந்த தாமரை மலராக அவர் வந்து இதையெல்லாம் மனித கோட்பாட்டை எல்லாம் கிழித்து அந்த நெருப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறவரேன்றது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடலோர் எம்பாவாய். ஸோ இப்படியாக இந்த தூய்மையான மாதத்தில் பக்தியை அப்படியே சுவாசமாகவும் குளிர்ந்த நீராகவும் அப்படியே அந்த என்ன சொல்கிறது எல்லாவித வழிபாட்டுக்குரிய விஷயமாக வந்து பாடுறாங்க. ஸோ இப்படியாக தான் இதில் எதுவுமே குறைய கிடையாது. இது எல்லாமே சிறப்பாக அந்த காலத்தில் அந்தந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி புரிகிற மாதிரி. இன்றைக்கி இன்டர்நெட் காலம், இன்றைக்கி வந்து இப்படி இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு இது. இங்கே ஒரு விஷயம் பண்ணால் உலகத்தில் எந்த மூலைனாலும் நம்ம பார்க்கலாம், எல்லாரையும் பார்க்க முடியும். ஆனால் அவங்க காலம் வந்து எத்தனாவது செஞ்சுரி, 6 7ஆம் காலத்தை செஞ்சுரியில் வாழ்ந்தவங்க, 6th செஞ்சுரி. அந்த நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த காலகட்டம்லாம். ஸோ அதனால் அவங்க அந்த மக்கள் அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டான மக்கள், வெள்ளந்தி மக்கள். அவங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் சொல்லும் போது அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஊர் ஊராக போய் தானே பாடுறாங்க. இன்றைக்கி மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு இன்ஃபர்மேஷன் வர மெசேஜ் அடித்து இதெல்லாம் வருதுன்னு நம்மளை மாதிரி அனுப்புகிற விஷயமே இல்லை. இவங்கெல்லாம் ஒரு ஒரு ஊராக போய் கடவுளை பாடி 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 வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு தொண்டாற்றியிருக்காங்க இவங்கெல்லாம். ஸோ அவங்களையும் போற்றி நாம் பூர்ணக்கல்வி மூலமாக நம் நன்றியை இந்த 4 பேருக்கும் சமர்ப்பணம் செய்கிறோம். இன்னும் பல பெரிய மாந்திரிக் பயிற்சியை கொடுத்த அனைவருக்கும் நம்மளுடைய சிரம் தாழ்ந்த நன்றி. இப்போ எப்படி சிவாவை பற்றி அரவிந்தர் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அவர் எழுதின ஒரு போயம். அவர் எழுதிய சிவா அப்படின்ற போயமை வந்து எப்படி அவர் சிவனை வந்து போற்றி எழுதியிருக்காருன்னு பாருங்கள். இதுவும் போற்றி பாடல் தான். ஏன்னா இவரும் பகவானுக்கும் இது அனுபவமாக வந்ததை தான் அவர் எழுதுவார். அவங்க எல்லாம் தமிழ் எழுதுனாங்க, பகவான் எல்லாம் இங்கிலீஷில் எழுதியிருக்கார். அவ்வளோதான் வித்தியாசம். On the white summit of eternity, a single soul of bare infinities, guarded he keeps by a fire screen of peace, his mystic loneliness of nude ecstasy, nude ecstasy, but touched by an immense delight to be. He looks across unending depths and seas, musing amid the inconscient silences. அதாவது அந்த ஆழ இருளில் அப்படியே அவர் வந்து சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காராம் அமைதியாக. The mighty mother's dumb felicity, அதாவது உலக அன்னை ஆத்யா சக்தியோடைய ஒரு சூசகமாக, ஒரு பூடகமான ஒரு நிறைவை தரக்கூடியவர். Half now awake she rises to his glance, then moved to circling by a heartbeat's will. The rhythmic worlds describe that passion dance. ஆனந்த தாண்டவத்தை சொல்கிறாரு. Life springs in her and mind is born. அவள் மூலமே வந்து மனிதனுக்குள் அந்த இறை தத்துவம் உதிக்கின்றது. அவர் தான் அந்த கார்த்திகேய ஸ்வரூபம். அந்த சக்தியோடைய மற்றொரு ஒரு விஷயமாக அந்த டிவைன் கான்ஷியஸ்னஸ் வந்து எப்படி வராங்க, லைஃப்பில் எப்படி வராங்க. அண்ட் மைண்ட் இஸ் பார்ன். அதுக்கப்புறம் தான் மைண்ட் வருது. ஹர் ஃபேஸ் ஷி லிப்ஸ் டு ஹிம் ஹூ இஸ் ஹர் செல்ஃப். ஸோ அப்போ அந்த ஆண் பெண் தத்துவம் எப்படி வந்து அர்த்தநாரீஸ்வரராக இருக்காங்க. until the spirits leap into spirits embrace. ஸோ அது வந்து
அவர்கள் இருவரும் அந்த மேட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படிங்கிற விஷயம் எப்படி முக்கியமாக வந்து இவங்களுடைய பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொரு வரியும் நாம் இத்தனை நாள் பார்த்துட்டு வந்த அந்த திருவெம்பாவையில் வரக்கூடிய சிறப்பு அம்சமே இங்கே இருக்குது. அவர் வந்து எப்படி சொல்கிறது, பகவானும் அப்படியே மேலிருந்து தனக்கு வருவதை தான் அனுபவித்தது தான் எழுதியிருக்கார். இப்போது வந்து இன்னொரு விஷயம் வந்து கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோர் வால்யூம் 14ல் இந்த எப்படி வந்து இந்த பரமபதத்தை பற்றி நம்ம சொன்னோம். அந்த பரமபதம்னா அந்த வாழ்க்கையில் மனிதனுடைய மேலோட்ட வாழ்க்கையிலிருந்து உள்நோக்கி போகிற பாதையில் எத்தகைய கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள், எதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை எழுதியிருக்கார். இன் இஸ் ப்ராக்ரஸ் மேன் இஸ் ஹெல்ப் பை த காட்ஸ். ஸோ இப்போ நமக்கு புரியும், இந்த கடவுள் 33 அமரர்க்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியை அவங்க கொடுக்கறத விட மற்ற மனிதன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் உழந்துட்டுருக்கிற மனிதனுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து அந்த பரம்பொருள் பக்கத்தில் வராருங்கிறது தான் இது. இன் இஸ் ப்ராக்ரஸ் மேன் இஸ் ஹெல்ப் பை த காட்ஸ் ரெசிஸ்டட் பை த அசுராஸ் அண்ட் ராட்சசாஸ். For the worlds behind have their own inhabitants, who the whole universe being inextricably one. இதே ஒரே பூமியில் தான் இந்த ராட்சசனும் இருக்கிறான், மனிதனும் இருக்கிறான், கடவுளும் இருக்கார், தேவர்கள் இருக்காங்க, பரம்பொருள் இருக்கார். எல்லாருக்கும் ஒரே யூனிவர்ஸ், இங்கே எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. பட் எல்லா கிரகத்துக்கும் போயிட்டு வரக்கூடிய மற்ற உலகத்துக்கு சஞ்சரிக்கிற ஆற்றலும் இருக்குது. பட் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. அண்ட் அஃபெக்ட் அண்ட் ஆர் அஃபெக்டட் பை த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் மேன்கைண்ட். The Bhuvar is the great place of struggle in which forces work behind the visible movement we see here and determine all our actions and fortunes. Swar, Sorgam, is man's resting place but not his final or highest habitation, which is Vishnu's highest footing. Vishnu Paramam Padam, high in the supreme Parartha. எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு பாருங்கள். அடுத்து 27th ஏப்ரலில் 1966 மதர் வந்து கம்ப்ளீட் ஒர்க்ஸில் அந்த வந்து திருமகளை வந்து மகாலட்சுமியை வந்து வார்த்தைகள் வந்து திருவே நப்பினை நங்காய் அப்படின்னு வந்து அந்த மகாலட்சுமி சொரூபம் எவ்வளோ பெரிய அழகு அப்படிங்கிறது என்ன, அந்த மகாலட்சுமினாலே அழகு, கடாட்சம், மகாலட்சுமி கடாட்சம்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா பியூட்டி அண்ட் ஹார்மனி அண்ட் லைட். ஸோ பியூட்டி இஸ் அ கிரேட் பவர். ஸ்பிரிச்சுவல் பியூட்டி, இதுதான் மகாலட்சுமி. ஸ்பிரிச்சுவல் பியூட்டி ஆஸ் அ கண்டேஜியஸ் பவர். நமக்கு இது ஒரே ஒரு விஷயம், பெருமாள் எப்படி மோகினி அவதாரம் எடுத்து அந்த ராட்சசனை வந்து அப்படியே கொண்டு வந்து கடவுள் அவனை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் அவனை அழிப்பார். அதில் வந்து அந்த அப்படி ராட்சசர்கள்லாம் அந்த மோகினியை பார்த்து அவ்வளோ ஒரு ஈர்ப்பில் கண்டேஜியஸ், அப்படியே ஈஸிலி அஃபெக்டட், இன்ஃபெக்ஷன் ஆகுன்றோம்ல, அதுதான் கண்டேஜியஸ், பரவக்கூடியது. ஸோ எல்லா ராட்சசரும் அந்த அழகில் மயங்கினவங்க தான் அந்த மோகினி அவதாரத்தை. அப்போ மகாலட்சுமி எப்படி இருப்பாங்கன்னு நினச்சிப்பாங்க, அவருடைய ஆக்டிவ் பவர் எப்படி இருப்பாங்க. அங்கே அவருடைய தொடையிலேருந்து உருவானவன் தான் ஊர்வசி. அதனால தான் அவ்வளோ ஒரு வசீகரிக்கக்கூடிய அழகை உடையவளாக ஊர்வசி வந்து இருந்தாங்க. ஃபார்மோஸ்ட் எல்லா அப்சரஸ்லையும் அவங்க தான் முதன்மை. ஏன்னா திருமாலுடைய தொடையிலிருந்து பிறந்த ஒரு தனித்தன்மையால். அப்போ அத்தகைய அழகை உடையவர் அவர். ஸோ அதனால தான் இங்கே அந்த லக்ஷ்மிக்கு இவ்வளோ ஒரு மகாலட்சுமியுடைய சிறப்பம்சம். பியூட்டி டஸ் நாட் கெட் இட்ஸ் ஃபுல் பவர் except when it is surrendered to the divine. ஸோ எந்த ஒரு விஷயமும் டிவைனுக்கு சரணாகதி பண்ணலையோ அதெல்லாமே வந்து ராட்சச விஷயத்துக்கு போய் மாட்டிடும், எல்லாமே டார்க் ஃபோர்ஸுக்கு போயிடும். அதுக்கு தான் அவங்க திரும்ப 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 சரணாகதி பண்ணுங்க, சரணாகதி பண்ணுங்க. நீங்கள் கோவிலே போனாலும்
சாமியே கும்பிட்றதா இருந்தாலும், வீட்டில் பூஜையே பண்ணுறதா இருந்தாலும், முதல்ல அதை சரணாகதி செஞ்சாதான் அது போய் அவங்களுக்கு சேரும். ஸோ pure sense of beauty can be acquired only through great purification. The ideal of beauty move towards its infinite goal. ஸோ பியோர் சென்ஸ் ஆஃப் பியூட்டி நம்மளோட என்ன சொல்லலாம், இந்த இந்திரியங்கள் எல்லாம் அப்படியே தூய்மையான சென்சஸ்க்கு வந்து மாறணும், அழகா ஆகணும் அப்படின்னும் போது அந்த 5 கண், காது, மூக்கு, நாக்கு, அப்புறமா வாய், அதுதான் நாக்கு, தொடுதல், அந்த உணர்வு, இந்த அத்தனையுமே வந்து ஒரு சுத்தமான ஒரு நிலையில் இருக்கும்பொழுது தான் அது வந்து ஒரு பியோர் ஒரு பியூட்டியை வந்து அது கொடுக்கும். அதுதான் நம்ம பார்க்கலாம். மதர் அரவிந்தர் கிட்ட வந்து அந்த பியூரிஃபிகேஷனுக்குள்ளே போகும்போது அவங்க ஒளி வந்து ஒவ்வொரு சாதகர்களையும் அவங்க வந்ததை விட அவங்களுடைய அதுக்கப்புறம் அந்த ஒளியை அவங்க வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க இருக்கக்கூடிய தன்மையே வேற மாதிரி இருக்கும். இன்னும் கேட்டால் ஆசிரமம் போய் அந்த சமாதியில் தலை வச்சுட்டு வரும்போதே அந்த ஒளி முகத்தில் வந்து ஒரு அவ்வளோ எல்லாம் பியூரிஃபை பண்ணி அப்படி ஒரு தேஜஸை வந்து கொடுக்குற விஷயமா இருக்கும். இதுதான் அதுக்குரிய அடையாளம். ஸோ கேட்ட உங்கள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான நன்றி. ரொம்ப அருமையான விஷயங்களை வந்து நாம் இந்த லைட் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோ பார்க்குறோம். அதுக்காக நம்ம வந்து இவங்களை எழுதின ஆண்டாள் அன்னையையும் மாணிக்கவாசகர் சொன்ன விஷயங்களும் இதை ஒப்ப வேத பொருட்கள். ஆனால் அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கான்ஷியஸ் அவங்கள புரிதலுக்கு ஏற்ப ஒவ்வொருத்தரும் அதை அனுபவிக்கிறோம். அவ்வளோதான். எல்லாருக்கும் அந்த ஒரு லிபர்ட்டி இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது. ஆஸ் அ மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ டிவோட்டீஸ் யோகத்தில் வரும்பொழுது எல்லா மார்க்கமும் முக்கியம். எல்லா மார்க்கமும் கடவுளை எப்படி கொண்டு போனாங்கன்னு தெரியணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் அரவிந்தர்கிட்ட வந்துட்டு சிவனை பேசுகிறாங்களே, லக்ஷ்மியை பேசுகிறாங்களே, அப்புறமா வந்து பெருமாளை ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்களே. எங்கே கடவுள் தனியாக இருக்கார்? இவங்க எல்லாம் சேர்ந்து தான் கடைசியாக இப்படி ஒளியாக போய் நின்னாதான் அரவிந்தர்கிட்ட வேலையே நடக்கும். ஸோ இந்த எல்லாம் சேர்ந்த இன்டெக்ரல் யோகா தான் ஸ்ரீ அரபிந்தோவுடையது. ஸோ அடுத்த உலகத்துக்கு அங்கே பார்க்குறோம், இந்த மேல் உலகம், அந்த மைண்டுக்கு மேலே இருக்கிற சூப்பர் மைண்ட், அதுதான் சீக்ரெட் ஆஃப் வேதா. சூப்பர் மைண்ட் இஸ் சீக்ரெட் ஆஃப் வேதா. இதை தான் எல்லா உபனிஷது ரகசியமும் அதுதான். அந்த வாழ்க்கையை கொடுக்க வந்தவர் தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமல் அங்கே போக முடியாது. ஸோ நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோம். இதையெல்லாம் நம்ம சந்தோஷமாக அனுபவிக்கலாம். எந்த விஷயம் கேட்டாலும் அரவிந்தரிடத்தில் பதில் இருக்கிறது. அதை தான் இங்கே காட்டணும் நான் விருப்பப்பட்டேன். தேங்க்யூ.